போற்றியோம் நமச்சிவாய. சாந்தலிங்கர் தான்மலர் வாழ்க. குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றோம். மார்கழி திங்கள் 13ஆம் நாளான இன்று திருவெம்பாவையின் 13வது பாடலுக்கு 8ஆம் வகுப்பு பயிலும் மோஜி பெரிய கருப்பன் என்ற மாணவரும், திருப்பாவையின் 13வது பாடலுக்கு 9ஆம் வகுப்பு பயிலும் அனன்யா என்ற மாணவியும் உரை வழங்க உள்ளனர். இந்த இரு பாடல்களுக்கும் நம் கல்லூரியின் வணிகவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் மா மஞ்சுராணி அக்கா அவர்கள் தொகுப்புரை வழங்குவார்கள். திருவெம்பாவையில் 13ஆம் பாடல் பாட வந்திருக்கிறேன். பயங்குலை கால் மலரால் செங்கமலை பயங்கோதால் அங்கும் குருகலத்தால் பெண்ணும் மரத்தால் தங்கமலமும் வந்த சாதிரியினால் எங்கள் பிராட்டியும் எனக்கென்றும் இசைந்த பொங்க மடவில் புகழ் பாய்ந்து பாய்ந்தனம் சங்க சிலம்ப சிலம்பு கலந்தாற்ப கொங்கையில் கொங்க குடையும் புகழ் பொங்க பங்க புனை பொங்க ஆடலூர் எம்பாவை பங்கைய புகழ் பாய்ந்து ஆடலூர் எம்பாவாய். பசுமையான கரிய குவளை மலர்களையும் செந்தாமரை மலர்களையும் கொண்ட இப்பொய்கையில் அழகிய குருகன் போன்ற நீர் வாழ் பறவைகள் ஒலி எழுப்புகின்றன. தன்னை நாடி வரும் மக்களின் அழுக்கை நீக்குவதால் இப்பொய்கை இறைவனும் இறைவியும் போன்ற விளங்குகிறது. தாமரை பூக்கள் நிறைந்த சிறப்பு வாய்ந்த இப்பொய்கையில் நம் கை வளைகளும் கால் சிலம்புகளும் ஆர்வத்தோடு ஒலி எழுப்ப உள்ளாக்கியுள்ளார். மார்புகள் பூரிக்க பாய்ந்து நீராடுவோம். பெண்களே வாருங்கள். நன்றி. போற்றியோம் நமசிவாய. திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருப்பேரூராதீனம் 25ஆம் பட்டம் குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடியை வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். இன்று 13ஆம் பாடல். உள்ளின் வாய் கிண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை தீமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் பூக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறகின்று புல்லும் சிலம்பின்கான் போதிய கண்ணின் உள்ள குளிர குடைந்து நீராடாது பள்ளி கிடைத்தீரா பாவாய் நீ நன்னால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேரோர் எம்பாவாய். பொருள்: கொக்கு வடிவில் வந்த தன்னை அழிக்க முயன்ற அரக்கனை, பகாசுரனை, வாயை கிழித்து கொன்றவனை, ராவணனின் 10 தலைகளை கிழித்து எறிந்தவனாகிய பெருமானை புகழை பாடிக்கொண்டே பாவை நோன்பு நோக்கும் பெண்கள் யாவரும் அதற்குரிய காலத்திற்கு போய் சேர்ந்து விட்டார்கள். வியாழன் மறைந்து சுத்திகன் வெள்ளி கிழக்கு உதித்து விட்டது. கூட்டில் இருந்த பறவைகள் எல்லாம் கூவிக்கொண்டே இறை தேடி கிளம்பி விட்டன. தாமரை பூ மானை ஒத்த கண்கள் வந்தாவை புதுமை போன்ற அழகையே நீ இந்த மன்னாவில் கண்ணை தனியே பூஜைக்கு கள்ளத்தனத்தை விட்டு எங்களோடு சேர்ந்து உடல் உள்ளமும் குளிர நீராடி அவனுடைய அருளை பெறும் வகையில் உடனே எழுந்து வா. நன்றி. போற்றியோம் நமசிவாய. அனைவருக்கும் காலை வணக்கம். சாந்தலிங்க பெருமான் திருவடிகளை நீண்ட நெடுங்க வணங்கி குருமகா சன்னிதானங்களின் பொற்பாதங்களை வணங்கி இன்று உரை கூற வந்துள்ளேன். அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். முதல் பாடலாக திருவெம்பாவை. பைங்குவளை கார்மலர செங்கமல பைங்கோதல் அங்கம் குளிர்த்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சாதலினால் எங்கள் பிராட்டியும் எங்கேனும் போன்றும் இசைந்து பொங்கு மருவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்து ஆர்ப்ப கொங்கைகள் பொங்க உடையும் புனல் பொங்க பாங்கையும் பூம்பணலால் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருள்: கரிய நிறமுடைய மலரும் குவளை மலரும் குலத்தில் உள்ளது. அதே போன்று தாமரை மலரும் குலத்தில் உள்ளது. இவை இரண்டும் சிவனும் பார்வதியும் என்று நினைத்து அனைவரும் தங்கள் உடல் அழுக்கை கழுவுவதற்காக குளத்தில் மக்கள் அனைவரும் நமச்சிவாய நமச்சிவாய என்று சொல்லிக்கொண்டே குளத்தில் குளிக்க வந்திருக்கின்றார்கள். இந்த குளத்தில் நாமும் சென்று நம்முடைய சங்கு வளையல்கள் சலசலக்க, நமது சிலம்புகள் ஒலிக்க,
நாமும் அக்குளத்தில் மூழ்கி குளித்து உடல் அழுக்கை குளத்து நீராலும் மன அழுக்கை பக்தியாலும் கழுவுவோம் என்று குளிப்பதற்காக வாருங்கள் என்று அழைக்கின்றோம். இரண்டாவது பாடல் திருப்பாவை. புல்லின்வாய் கின்றானை புல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமையை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்தும் வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பின்கான் பேதறிய கண்ணினாய் குளத்தில் குளிக்க குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடந்தாயே பாவை நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய். பறவைகள் வடிவில் பாடலின் பொருள். பறவைகள் வடிவில் வந்த பாகாசுரனை வாயை பிளந்து மற்றவர் மனைவியை களவாட வந்த இராவணனை கொன்ற நாராயணனின் புகழை பாடிக்கொண்டு நமது தோழிகள் குளிக்கும் இடத்தை சென்றடைந்து விட்டார்கள். வெள்ளிக்கிழமை தோன்றியது, வியாழனும் மறைந்து விட்டது. பறவைகள் சத்தம் உன் காதில் கேட்கவில்லையா? காதில் கேட்கவில்லையா? தாமரை போன்ற மலர் உடைய உன் கண்கள் தாமரை போன்ற தந்தை. பறவை வடிவம் கொண்டு வந்த பாகாசுரன் வாயை பிளந்து மற்றவன் மனைவியை களவாட வந்த இராவணனை கொன்ற நாராயணனின் புகழை பாடிக்கொண்டு நமது தோழிகள் குளிக்கும் இடத்தை அடைந்து விட்டார்கள். வெள்ளிக்கிழமை முளைத்தது, வியாழன் மறைந்தது. பறவைகள் சத்தம் உன் காதில் கேட்கவில்லையா? உடல் நடுங்க நீரில் குளிக்காமல் என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? கண்ணனை நினைக்கின்ற ஒவ்வொரு நாளும் சிறப்பான நாட்கள்தான். இருப்பினும் இம்மார்கழியில் கண்ணனை நினைப்பது மிகவும் சிறப்பல்லவா? எனவே உன் தூக்கம் என்னும் பொய்யை மறைத்து எழுந்து குளிக்கச் செல்லலாம் வா என்று தனது தோழியை குளிக்க வரும்படி தோழி அழைக்கின்றார். இப்பாடலின் பொருள். நன்றி. போற்றியோம் நம சிவாய. இன்று பாவை பாடல்களுக்கு உரை வழங்கிய மோஜி பெரிய கருப்பன், அனன்யா ஆகிய மாணாக்கர்களும், இந்த இரு பாடல்களுக்கும் தொகுப்புரை வழங்கிய நம் கல்லூரியின் வணிகவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் மா மஞ்சுராணி அக்கா அவர்களும் அவர்களது நண்பர்களும் குடும்பத்தாரும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ இறையர்களை வேண்டுகிறோம். போற்றியோம் நம சிவாய. சிவாய நமவோம்.